உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என் மருமக பாரதி தங்கமான பொண்ணு தம்பி. அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுங்கிறதுனால தான் நீங்களும் பாரதியும் விரும்புறீங்கிறது தெரிஞ்சதுமே அடுத்த நிமிஷம் உங்களை வந்து பார்த்து பேசினேன் தம்பி. அவங்க 2 பேரையும் கண்கலங்காம வச்சு காப்பாத்தீங்கன்னு உங்கள்ட்ட வாக்கு கேட்டேன். பாரதிக்கு தேவை அவளுக்கான வாழ்க்கை துணை மட்டும் இல்லை, தமிழுக்கு ஒரு நல்ல தகப்பனும் தேவைப்படுறான். உங்க மேல அந்த நம்பிக்கை இருந்துச்சு தம்பி. ஆனா நேத்து நடந்ததை பார்த்தா அந்த நம்பிக்கை எனக்கு காணல் நீரா போச்சு. இப்ப நான் எடுத்த முடிவு தப்போன்னு நினைக்க தோணுது. இப்ப என் குடும்பத்தில் உள்ள யாருக்கும் மனநிலை சரியில்லை தம்பி. உங்க 2 பேரோட கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு தோணலை தம்பி. யோசிக்கணும், அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் சொல்றது என்னன்னு உங்களுக்கு புரியும் நம்புறேன் தம்பி. மனசார விரும்புகிற உங்க 2 பேரையும் பிரிக்கணுங்கிறது என்னோட எண்ணம் இல்லை. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா பாரதி தமிழோட வாழ்க்கை நல்லா இருக்காதோன்னு எனக்கு தோணுது. நீங்க நல்ல புள்ளதான், ஆனா உங்க வீட்டில் உள்ளவங்களாம் சரியில்லை. அதனாலதான் சரியா வராதுன்னு நினைக்கிறேன். உங்க வருத்தம் எனக்கு புரியுது சார். நேற்று நைட்டு நடந்த விஷயம் உங்களை எவ்வளவு காயப்படுத்திருக்கோன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் நடந்த எதையும் நியாயப்படுத்த விரும்பல. அம்மாவுக்கு அடிபட்டு அவங்க தலையில ரத்தத்தை பார்த்ததும் என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அதான் கோவத்தில் அப்படி நடந்துக்கிட்டேன். அதுக்காக மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தையில பண்ண தப்ப சரி பண்ண முடியாது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோளா தான் கேட்கிறேன் சார். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே நடந்து காட்டுறேன். என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியல தம்பி. ஒன்று பண்ணுங்க, நான் உங்களுக்கு 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க எங்களுக்கு தகுந்த மனுஷனா எங்களுக்கு நிரூபிச்சு காட்டுங்க சார். நான் நிரூபிச்சு காட்டுவேன் சார், நம்புங்க சார். அப்புறம் ஒரு விஷயம் தம்பி, என்னடா வீட்டுக்கு வந்த பிள்ளைய வாசலே நிற்க வச்சு பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அப்படிப்பட்ட ஆள்லாம் நான் இல்லை. எனக்கு மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு உதட்டில் ஒன்று பேசுறதுக்கெல்லாம் தெரியாது தம்பி. இப்போ உள்ளே வாங்க தம்பி, சாப்பிட்டு போங்க, காப்பி குடிச்சிட்டு போங்கன்னு உங்களை கூப்பிட்டா அது உண்மையான வார்த்தையாக இருக்காது, பேருக்கான வார்த்தையாக இருக்கும். இப்போ வீட்டில் இருக்கிற சிச்சுவேஷனுக்கு உங்களை உள்ளே கூப்பிட்றதுக்கு எனக்கு மனசு இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல சார், நான் வரேன். நான் எதுவும் தப்பா பேசலையம்மா? இல்ல மாமா. மா, என்னம்மா நடக்குதுங்க? ஆதியா அப்பா வீட்டுக்குள்ளேயே விடாம வாசலோடயே திருப்பி அனுப்பிட்டாரு. அப்ப நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துருமா? தனோ, ரொம்ப சந்தோஷப்படாத. உங்க அப்பாவை நம்பவே முடியாது. பாதி கிணறு தாண்டி இருக்கோம், மீதி கிணறு குழப்பம் இல்லாம தாண்டணும். எனக்கெல்லாம் எந்த குழப்பமும் இல்லம்மா. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கேன், உன் வாய்க்கு 1/2 கிலோ சக்கரை அப்படியே கொட்டிடுவேன். அது சரி, 1/2 கிலோ சர்க்கரையை கொட்டி என்ன அப்படியே மேல அனுப்ப பாக்குறியா? அடி பொடி பைத்தியக்காரி, வாடி வேலை இருக்கு.
ஆதி, என்னப்பா இது? என்ன நடக்குதுங்க? ஆதி, இப்ப நீ எங்க கிளம்பிட்ட? பாரதி வீட்டுக்குமா. நடந்த தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கறத விட இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காதுன்னு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். இன்னைக்கு தான் காலையில் ரத்ன சார் கிட்ட போய் நான் பேசிட்டு வந்தேன். இந்த சொகுசான வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு சாதாரண ஆளை அவங்க வீட்டில் ஒரு வாரம் அவங்கள ஒருத்தராக வாழ போறேன். ஆதி, உன் மனசுல நீ என்ன தாண்டா நினைச்சிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அப்படி கஷ்டப்படணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? எதனால இப்படி நடந்துக்கிற? இத பாரு ஆதி, நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். மாப்ள, அக்கா சொன்னதை கேளு மாப்ள. நீ ஏன் தேவையில்லாம கஷ்டப்படணும்? நீ இரு அறிவு. ஆதி, நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை அங்க போக விட மாட்டேன். மா, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த முடிவை நான் வேற யாருக்காகவும் எடுக்கல, எனக்காக தான் எடுத்திருக்கேன். ஆமாம்மா, எவ்வளவோ காசு பணம் இருந்தோம் உயிர் போற நிலைமையில நான் ஹாஸ்பிட்டல்ல கடந்தப்போ ஒரு சாதாரண ஆள் கொடுத்த இதயம்தான் என் உயிரை காப்பாத்துச்சு. அந்த இதயத்தால தான் நான் இப்ப உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால தான் என்னோட இந்த வசதியான வாழ்க்கையை நான் கொஞ்ச நாள் மறந்துட்டு அவங்களோட ஒரு சாதாரண மனுஷனா வாழ்ந்து நான் அவங்களுக்கு நிரூபிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேம்மா. இத பாரு ஆதி, நீ எதையோ எதோடையோ சம்பந்தப்படுத்தி பேசுற. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் ஆதி? வேண்டாம் ஆதி, நீ என்ன சமாதானம் சொன்னாலும் எதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீ அங்க போக கூடாது. மாப்ள, வேணாம் மாப்ள. இது பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும், ஆனா நடைமுறைக்கெல்லாம் சாத்தியமே இல்லை. இல்லம்மா, இதான் என்னோட முடிவு. நான் யாருக்காகவும் இதை மாத்திக்கிறதா இல்லை. என்னை மன்னிச்சிருங்க. சரி ஆதி, நாங்க இப்ப என்ன சொன்னாலும் நீ கேட்க கூடாதுங்கிற முடிவோட இருக்க. ஓ, ஆனா நீ ஒருவேளை உன்னால அங்க இருக்க முடியாம போனா என் புள்ளையா நீ முழுசா என்கிட்ட திரும்பி வந்துடுறியா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல ஆதி. என் புள்ளையா நீ திரும்பி வந்துருவியா? வந்துடுறேம்மா. அக்கா, என்னக்கா சொல்ற? விடு அறிவு. ஆதிதான் சொல்லிட்டான்ல, அவன் திரும்பி வந்துருவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் போயிட்டு வரேம்மா. ஆதி, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.